ஸ்டார் ஃப்ரூட் சட்னி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த ஸ்டார் ஃப்ரூட் வச்சு தான் ஒரு சட்னி செய்ய போகிறேன். இதை முதல்ல அலம்பிட்டேன், சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துன்னு வந்துடுறேன். இதுக்கு தேவையான பொருள், ஒரு சின்ன இஞ்சி துண்டு எடுத்து வச்சுருக்கேன், 3 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகா வச்சுருக்கேன், கொஞ்சம் தேங்காய் பத்தை வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு உளுந்து வச்சுருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டேன், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன், கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் இப்போ அந்த இஞ்சியை துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன், அதை போடுறேன். பூண்டு பல்லையும் போடுறேன், இந்த பச்சை மிளகாவையும் போடுறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். அந்த உளுந்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போடுறேன். இது நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், உளுந்து நல்லா செவந்துடுச்சு. அதே ஆறட்டும், மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது அதை ஆறிட்டு இந்த தேங்காவை மிக்சியில் போட்டுக்கலாம். இந்த ஸ்டார் ஃப்ரூட்டையும் மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், தேங்காவும் அந்த ஸ்டார் ஃப்ரூட்டும் அரைஞ்சிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சதையும் அதில் போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சோண்டு கல்லுப்பையும் போடுறேன். எல்லாத்தையுமா சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் மையாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். பாருங்கள், ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். சும்மா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போடுறேன். கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு போடுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அந்த சட்னியில் ஊற்றிடலாம். பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுது. ஸ்டார் ஃப்ரூட் சட்னி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டார் ஃப்ரூட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம், ஊறுகாய் போட்டு சாப்பிட்லாம். நான் இதெல்லாம் அப்புறமா செஞ்சு காமிக்கிறேன்.